லட்டு செய்கிற நெய்யில் கலப்படம் இருக்குது அப்படின்ற பிரச்சனை உருவானதுலேருந்து நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சிட்டு வராங்க. இது தொடர்பாக நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் இந்த விவகாரத்தில் தவறு செய்தவங்க மீது நடவடிக்கை எடுங்க, இதில் எதுக்காக தேசிய அளவில் அச்சத்தை ஏற்படுத்துறீங்கன்னு ஆந்திர துணை முதல்வரான பவன் கல்யாண் அவர்கள் கிட்ட நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த நிலையில் சமீபத்தில் விஜயவாடாவில் இருக்கிற துர்க்க மல்லேஸ்வர சுவாமி கோவிலில் தூய்மை பணியில் ஈடுபட்ட துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் சுவாமி தரிசனத்துக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, சனாதன தர்மத்தை வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு போகிறது நம்ம பொறுப்பு. திரைப்பட நடிகர் பிரகாஷ்ராஜ் எனக்கு நல்ல நண்பர், அவர் மேலே எனக்கு அளவற்ற மரியாதை இருக்குது. ஆனால் இந்து மதத்தை கடைபிடிக்கிறவங்க சனாதர்மத்தையும் புனிதத்தையும் மீறும்போது பேசுவது கூட தப்புன்னு சொன்னால் எப்படி? இதே தவறு மற்ற வழிபாட்டு தலங்களில் நடந்தால் இப்படி தான் பிரகாஷ்ராஜ் பேசுவாரா? நாட்டில் என்ன நடந்தாலும் பேச இந்துக்களுக்கு உரிமை இல்லையா? இந்து தெய்வங்களை